இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சி மீனில் தடவி அதை வந்து நம்ம மீன் பொரிக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து நான் 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சிருக்கேன். சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதாவது என்னன்னா தலையெல்லாம் இல்லாமல் வெறும் வால் பகுதி மட்டும் வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா என்னென்னலாம் போட்டு நம்ம செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க, தக்காளியில ஒரு 1/4 பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். 1/4 பீஸோட கம்மியாவே எடுத்துக்கோங்க. இதுல என்ன பண்ணலாம், கொஞ்சமா கருவேப்பிலையும் உருவி போட்டுருங்க. இதுலயே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள், இதுலயே சோம்பு தூள் போட்டுக்குங்க. சோம்பு தூள் இல்லைன்னா முழு சோம்பும் போட்டுக்கலாம். இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள். இப்போ கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போறேன். இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுவோம். இது வந்து காரம் இருக்காது, கலருக்காக தான். இந்த குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்க்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ரெட் சில்லி பவுடர் 3/4 ஸ்பூனும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 15-20 மிளகு வந்து இதுல சேர்த்துக்குவோம். இந்த மீன்ல இருந்து மசாலா வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக இதுல வந்து என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலயே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. தேவைன்னா பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மட்டும் போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை நல்லா வந்து பல்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது நல்லா நைஸாகவே அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா அந்த மாதிரி தடவி விட்டுருங்க. பாருங்க, நல்லா வந்து மசாலா வந்து தடவி வச்சிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம், இல்லை வெளியிலேயே நீங்கள் வச்சுக்கணும்னாலும் வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்துட்டு எப்படி மீன் பொரிக்கலான்றத பார்க்கலாம். பாருங்க, மீன் வந்து எல்லாமே நல்லா ஊறி நல்லா இருக்கு. பாருங்க, தோசை கல்லே பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டு கரண்டி வச்சுங்க. அப்படியே வச்சுட்டு இப்படி போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் மேலே சேர்த்துறோம். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். 2 பக்கமும் நல்லா மசாலெலாம் உரைச்சி நல்லா வெந்திருக்கு. சூப்பராக மீன் பொரிச்சாச்சு. எல்லா மீனையுமே உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சுக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எந்த மீன் வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரியே செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.